Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 934 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஜோரோவும் அந்த கில்லரும் சண்டை போட்டாங்கல்ல, இப்ப கொஞ்சம் சீரியஸா இறங்கிட்டானுங்க. ரெண்டு பேருமே ஓவர் கோட்டை கழட்டி போட்டுட்டு அப்படியே மாத்தி மாத்தி கொஞ்ச நேரத்துக்கு டெரரா லுக் விடுவானுங்க. அதுக்கப்புறம் சண்டை தாறுமாறா நடக்கும். என்ன ஜோரோக்கு தான் எதையோ மிஸ் பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங். அட வேற ஒண்ணும் இல்ல, பைய வாயில ஒரு கத்தி வச்சிருப்பான்ல, அது இல்ல, அதான் மிஸ்ஸிங் ஆகுது. சரி, இப்ப இங்க இவனு ரெண்டுத்துக்குள்ளயும் வெறித்தனமா சண்டை போயிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஈக்குவலா அடிச்சுக்கிறானுங்க. என்ன ஆகுமோ தெரியல. அப்படியே கட் பண்ணா லூஃபி அட்டாக் பண்ண ரெண்டு கிஃப்டர்ஸ் அனுப்பி விட்டு அவனுக்கு கிஃப்ட் கொடுத்து நம்ம லூஃபி மல்லாக்க படுக்க போட்டான்ல, ஆனாலுமே பயலுக்கு இந்த பிராக்டிஸ் பத்தலாம்பா. அந்த பெரியவர் பதறுவாரு, இது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியான்னு. பண்ணு லூஃபி, டே பலூனு, ஏன்டா வர்றவனுக்கு பூரா சொத்தையா அனுப்பி விடுற, நல்லா ஸ்ட்ராங்கான ஆளுகளை அனுப்பி விடு, அப்படி இல்லைன்னா நீயே கிளம்பி வா, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவோம், நான் சண்டைக்கு தயாருமா. வார்டன்ஸ் எல்லாம் பயங்கரமா கடுப்பாவானுங்க, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கான்னு. அவன் அந்த ரெட் பீன் சூப்பை குடிச்சுக்கிட்டே பயலுக்கு இன்னும் சிச்சுவேஷன் என்னன்னு புரியல. ஏன்னா இன்னும் நரகத்தை உனக்கு காட்டவே இல்லடா கண்ணா, சீக்கிரத்துல நீ பாப்பன்னு அடுத்த கிஃப்டரை அனுப்பி விடுவான். கிஃப்டர்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு ரேங்கிங்ல ஆளுகளை வச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஆள் தான் இவன். இப்ப டாப்ல இருக்கிறது கைடோ, அதுக்கப்புறம் ஆல் ஸ்டார்ஸ்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. அதுல தான் இந்த குயினும் ஒரு ஆளு, அதுக்கப்புறம் தான் டொபிரோப்போ, அது ஒரு 6 பேர் இருக்காங்க. அடுத்தது ஷினுச்சி, அதுல தான் நம்ம பார்த்த இந்த பேசல் ஹாக்கின்ஸ், ஹோல்டம், ஸ்பீடு, வைஸ் வார்டனு, இன்னும் சில பல பேர், அது ஒரு 15 பேர் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரியில இருக்கதான் கிஃப்டர்ஸ் தாறுமாறா இருக்கானுங்க. சொல்ல போனா ஒரு 24 பேர் இருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரியில இருக்கவனுக்கு தான் கொஞ்சம் பல்கா, அதான் கிஃப்டர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அடி வாங்கினானுங்களே 6 பேக்ஸோட பயங்கரமா, அவனுங்க எல்லாம் பிளஷர்ஸ். அதுக்கப்புறம் இருக்கவங்க வெயிட்டர்ஸ், அப்புறம் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நம்பர்ஸ்பாங்க, அப்புறம் சாமுராய், நிஞ்சாஸ், சபார்டினேட்ஸ்ங்கன்னு blah blah blahன்னு நிறைய இருக்குது. சரி, இப்ப கிஃப்டர்ஸ்னா மொத்தத்துல ஒரு ஏரியா ரவுடிங்க மாதிரி. இப்ப நம்ம லூஃபி கூட சண்டை போட போறது இந்த பியர்மேன். இப்ப மட்டும் இவன் லூஃபியை தோக்கடிச்சிட்டான்னா இவனுக்கு வேணுங்கிற அளவுக்கு டம்ப்ளிங்ஸ் கிடைக்கும். அதனால எப்படியாச்சும் நான் அவனை தோக்கடிச்சே தீர்வேன்ட்டு போவான். லூஃபி கேட்டுட்டு ரொம்ப ஆசைப்படாத, நான் உனக்கு அந்த டம்ப்ளிங்ஸ் எல்லாம் தரவே மாட்டேன், அதெல்லாம் எனக்கு தான்டா சொந்தமா, அதெல்லாம் கிடையாது, இந்த டைம் நான் தான் சாப்பிடுவேன்னு காட்டு கத்திட்டு அட்டாக் பண்ண ஓடி வருவான். நம்ம பையன் அசால்ட்டா ஒரு ஜம்பை போட்டு எஸ்கேப். அதுக்கப்புறம் அவன் வயித்துல ஜங்குன்னு குத்துவான். ஏதோ ஜெல்லியில குத்துன மாதிரி புளுக்குன்னு அது பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கே தவிர அவனுக்கு எதுவுமே ஆகல. ஆனா லூஃபி குத்துனது நார்மலுக்கும் நார்மல் பஞ்சு. உடனே அவன் சீன் போட ஆரம்பிச்சிருவான். பாத்தியா, இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாது, நீ என் கையால சாக போறது உறுதின்னு சொல்லி வேற அட்டாக் பண்ணுவான். இப்ப என்னன்னா அவன் ஒரு பயங்கரமான கரடி. அவன் கிளாஸை வச்சு மட்டும் அடிச்சான்னா ஹியூமனோட பாடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பிச்சுக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கிற மாதிரி அந்த பெரியவர் சொல்லுவாரு. லூஃபி சிரிச்சுக்கிட்டே, இவன் பாடி எல்லாம் ஒரு பாடியா, கைடோவோட பாடி இதை விட டஃபா இருக்கும் அப்படின்ட்டு அவனோட பஞ்சை தடுத்து, உன்னை தொடாமையே நான் பறக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு வயித்துல ஒரு குத்துவான். பஞ்சு நல்லா வயித்துல இறங்கிரும். தாங்குவான்னு பார்த்தா அவ்வளவுதான், ஒளிச்சுன்னு துப்பிட்டு அங்கேயே பேனு விழுந்துருவான். அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்னது இது, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வரமடையுது, கரெக்டா தானே அடிச்சோம் அப்படின்ட்டு அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பெரியவர் பார்த்துட்டு, யாரா நீ, எவனா இருந்தாலும் அடிச்சு திரிக்க விடுறேன்னு, அட அதை விடுங்க, வாங்க அடுத்த ஆள் யாருன்னு பாப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட ஹாக்கி பவரை வச்சு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம கின்னும் டாக்ஸ்டோமும் குறியில இருக்க ஒரு கைவிடப்பட்ட வில்லேஜ்ல மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மளோட நோட்டீஸையும் கால்ல இருக்க டாட்டூஸையும் வில்லனுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போடும். மெயினா மிங்ஸுங்களுக்கு. ஆக்சுவலா இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்து பக்குவமா பண்ணாங்க. எப்படி லீக் ஆச்சுன்னே தெரியலையே. சரி, எப்படி இருந்தாலும் ஒரு துண்டு பேப்பர் தான், எனிமீஸோட கையில மாட்டிச்சுன்னா அவனும் கண்டுபிடிக்காத மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு சூப்பரான கோடு தான் இது. அப்படியே அவங்க இதை வச்சு கண்டுபிடிச்சிருந்தாலும் கால்ல தான் அந்த 3 டாட்டூ போட்டிருப்பாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஏதோ ஒரு துரோகியால தான் மேட்டர் லீக் ஆயிருக்குது. இப்ப லீக் ஆனதெல்லாம் ஓகே தான். இப்ப அதனால பஞ்சாயத்து என்னன்னா, ஊருக்குள்ள இந்த மாதிரி கால்ல டாட்டூ போட்டிருக்கவனுக்கு எல்லாத்தையுமே கைடோவோட ஆளுகளும் உரோச்சியோட ஆளுகளும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா கூட கைடோவை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அவங்களையுமே வளைச்சு விரட்டி பிடிச்சானுங்கன்னா டெஃபினட்டா ஜெயிக்க வாய்ப்பே இல்ல. சண்டை போடுறதுக்கு ஆளுங்க வேணும்ல, யாரு எவன்லாம் பாக்குறது இல்ல. கால்ல அந்த 3 சிம்பிள் இருந்தாலே போதும், நீ அரசாங்கத்துக்கு எதிரானவன், அவங்க எல்லாருமே ரெபல்ஸ், அவங்கள விடாதீங்க அப்படி இப்படின்னு காட்டுத்தனமா அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த மேட்ரு ஃப்ளவர் கேபிட்டல் ஃபுல்லா பரவிருச்சு. அதனால பாத் ஹவுஸா போய் தேணும்னு நமக்கு அவசியம் இல்லாமா. உடனே ட்ரேக், ஏன்டா ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்பான். அட பேசல் ஹாக்கின்ஸ் ட்ரேக் மேல கடுப்புல இருக்கான். அட அதான் நம்ம சஞ்சய் கூட இவனும் அவனும் சேர்ந்து சண்டை போட்டாங்கல்ல, அந்த டைம் நம்ம பையன் கண்ணுல மண்ணு தூவிட்டு அசால்ட்டா எஸ்கேப் ஆயிட்டான், அதுவும் 3 பேர்த்த காப்பாத்திக்கிட்டு. சோ அதெல்லாம் ட்ரேக்கோட ஃபால்ட் தாங்கிற மாதிரி அவன் சொல்றான். அவன் 2 பேர் தானே இருந்தோம், என்னைய மட்டும் குறை சொல்ற லூசு பயலாமா. அதே நேரம் அந்த சிம்பிள் இருந்த பேப்பரை டொனயாசு பாத்துருவான். இதுல சிம்பிள் ஆஃப் ரெபலியன் இருக்குது, ரிவர்ஸ்ட் கிரசன்ட் மூன் இருக்குது, ஃபயர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஹபு போட்லையா. ஓ மை காட், ஏதோ ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்க
போகுது அப்படின்ட்டு பயங்கரமா சந்தோஷப்படுவான். அப்படியே கட் பண்ணா அந்த உரோச்சியோட மேன்ஷனுக்கு முன்னாடி மக்கள்லாம் வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குமாரசுக்கி அந்த கியோஷிரோ மண்டைய வெட்டி கொண்டுட்டான்னு யாராலையும் தாங்கிக்க முடியல. ஏன்டா அவளை கொன்ன லூசு பையல, நீ எல்லாம் உருப்பிடுவியாடா, நன்னாரி பாயில நாசமா போனவன்னு. ஆனா அவன் அது எல்லாத்தையுமே கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா அவ செத்துட்டாங்கிற நியூஸை கேட்ட உடனேயே இவ்வளவு பேர் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் நாளைக்கு அவளோட ஃபியூனரல் நடக்கும் போது டெஃபினட்டா கிரௌடு பிச்சுக்க போகுது. எல்லாம் இவனைத்தான் கழுவி ஊத்த போறாங்க. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவளை கடவுள் மாதிரி கும்பிட்டு இருக்காங்க. ஐயோ குமாரசக்கின்னு. இப்ப என்னன்னா அவளை கொன்னது கியோஷிரோ. அதனால இப்ப எல்லாத்துக்குமே அவன் மேல விருப்பு வெறியாயிருச்சு. பொசுக்குன்னு அவனாச்சும் வந்து சம்பவம் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது, கேர்ஃபுல்லா இருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க கிடக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அசால்ட்டா இருப்பான். அதுல ஒருத்தன் கத்துவான் பாருங்க, கியோஷிரோ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு. அவன் என்னடான்னா எல்லாத்த விட எனக்கு தான்டா பெரிய லாஸ். சரி எப்படி இருந்தாலும் உரோச்சி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பாரு. அதுவும் இந்த ஒரு சிம்பிள் அலன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுகளோட நோட்டீஸ் எடுத்து பார்த்துட்டு வில்லத்தனமா பட்டு பயங்கரமா அவன் சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.